இந்த லீவ் நாளையில மட்டும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா யாராச்சும் எங்கேயாவது வெளியில் ஊர் சுத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் மட்டும்தான். முந்தின நாளே ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, சண்டே காலையில் 6 மணிக்கு வீட்டில் எல்லோரும் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டோட தோட்டம் காவல் கிணறுல இருக்குது, அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பயணி எடுப்பாங்க, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி தங்கச்சியும் வீட்டில் இருந்தா, அதனால் ஷார்ப்பாக காலையில் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே போனதும் அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் பயணி இறக்கி கொண்டு வந்து அப்படியே அந்த பச்சை பனை ஓலையில் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பயணி ரொம்ப பிடிக்காது, ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னனால குடிச்சிட்டு அப்படியே பக்கத்து தோட்டத்தில் அந்த தம்பி வந்து மரத்தில் ஏறி பயணி எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தோம். அங்கே போன தோட்டம் வந்து கரடு முரடான பாதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மலைக்கு அடிவாரத்தில் ரிமோட்டான ஏரியாவில் தான் இருந்தது. ஆனால் அதோட வியூ வந்து சூப்பராக இருந்தது. அன்னைக்கு காலையிலே டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வரும்போது வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாம் பாட்டிலில் பயணி வாங்கிட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே அன்னைக்கு எல்லாத்துக்குமே பயணி தான். அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்ல காரசாரமாக தேங்காய் அரைச்சி போட்டு மட்டன் கூட்டு, ரசம், ரைஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அன்னைக்கு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதுனால எல்லா வேலையும் டைமுக்கு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.